You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு எபிசோடில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த எபிசோடில் ரொம்ப சுவாரஸ்யமான ரொம்ப ஆழமான சில சத்தியங்கள் எல்லாம் நமக்கு தெளிவாய் போதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எபிசோடை தான் பார்க்குறேன்னு சொல்கிறவங்க இதுக்கு முந்தி போடப்பட்டிருக்கிற நித்திய ஜீவன் என்ற தலைப்பில் வரக்கூடிய இந்த எபிசோடுகளை கிரேஸ் டெலிவிஷன் யூடியூப் ஆப்பில் நீங்கள் பார்க்க முடியும். அதை தொடர்ந்து உங்களுக்காக அங்கே அந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. போன எபிசோடில் நம்ம பார்க்கும்போது சவுலை குறித்து ஏன் அதிகமாக பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த சவுலை குறித்து ஒரு முக்கியமான காரியத்தை அன்பு போதகர் நமக்கு ரொம்ப தெளிவாய் அவர் நம்மோடு கூட பேசினார். போன எபிசோடில் நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பெனியசை அவர்கள் இருந்தார்கள். இந்த எபிசோடில் நம்ம மத்தியில் அவங்க இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட் இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டுமாக உங்களை அன்போடு கூட வரவைக்கின்றோம். இந்த நேரத்தில் அவங்க சொன்ன சில வசனங்களை உங்கள் பார்வைக்காக நான் கொண்டு வர விரும்புகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையானதை பற்றி கொள்ளணும். எதுக்காகனா, அசைவில்லாத ராஜ்யத்தை பெற முடியாது. அதாவது நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த சவுலின் காரியத்தில் நாம் பார்க்கும்போது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையை கர்த்தர் சவுலிடத்திலிருந்து விலக்கினார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஏற்ற மாதிரி நோவா கிருபை பெற்றார், அந்த வசனத்தை காண்பித்தார்கள். அதே நேரத்தில் மரியாள் தேவ பார்வையில் கிருபை கிடைத்தது என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள், அப்போ தேவனால் கிருபை கொடுக்கவும் முடியும், விளக்கவும் முடியும். கிருபை விளக்கினால் ஆக்கினி தீர்ப்பு தான். ஆனால் கிருபையை கொடுத்து தொடர்ந்து நடத்துவாரானால் நித்தியத்துக்குள் பிரவேசிப்பீர்கள். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் நம்ம பார்க்கும்போது, இப்போ நோவாவுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு, நோவா அநீதியாக வாழலையே. அதுக்கு பிறகு வாழ்கிற வாழ்க்கையும் தேவனுக்கு ஏற்றதை தான் அவர் வாழ்ந்தார். ஒருவேளை சில காரியங்கள் அவர் வாழ்க்கையில் தெரியாமல் நடந்திருக்கலாம், ஆனாலும் அவர் தொடர்ந்து வாழப்போகிற வாழ்க்கையில் நீதியாய் நேர்மையாய் உண்மையாய் தான் வாழ்ந்து அவர் காலம் சென்றதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் மரியாள் கிருபை பெற்றாங்க. இந்த மரியாளும் கடைசி வரை அவங்க உத்தமத்தில் நிலைத்து நின்னாங்க. கர்த்தர் அவங்களுக்கு இரக்கம் பாராட்டினார். அப்போ கிருபை கிடைச்சன்னா அதை பயன்படுத்தி நீதியாக வாழுறோமா இல்லை விலகி போய் கொண்டிருக்கிறோமா என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். கிருபையை பற்றி கொண்டா நித்திய ஜீவன், கிருபை விளக்கினால் ஆக்கினி தீர்ப்பு. முடிவு நீங்கள் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியில் அன்பு போதகரோடு கூட கலந்து மீண்டுமா இதன் ஆழத்துக்கு நாம் போகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட போகிறார். பச தொடர்ச்சி அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் போன நிகழ்ச்சியிலேருந்து விட்டதுலேருந்து தொடங்குவீங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்று நம்புகிறேன். கடந்த நிகழ்ச்சியிலே கடைசியாய் பார்க்கும்போது கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி மரியாளை குறித்து, அதாவது லூக்கா 1:30 சொன்னீங்க. 30 இருக்கு, 1:28 1:28 அவளை குறித்து பார்க்கிறோம். அது மட்டுமல்லாபடிக்கு ஒரு மனிதனுக்கு தேவன் கிருபை எப்பொழுது கொடுக்கிறார் என்று சொல்லும்போது ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாமே. சங்கீதம் 32வது சங்கீதம், அதுல பாருங்களேன், 8வது வசனத்துல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வசனம் இருந்தாலும், அதிலே 10வது வசனத்தை பாருங்க, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். என்ன அழகா இருக்கு பாருங்க, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்போ இந்த சவுல் என்ன செய்திருக்கணும் அப்படின்னு இந்த வசனத்தின்படி பார்த்தா, கர்த்தரை நம்பி இருந்தா சவுலை கிருபை என்ன செய்திருக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த வசனத்தை வாசிக்கும் போது பாஸ்டர், முதல் ஆண்டவர் வெளிப்படுத்தின விஷயம் கிருபையை பற்றி கொள்ளணும். ஆமா. அப்ப கிருபை பெற்ற 2 பேரை காண்பித்தீங்க. ஆமா. இப்போ அந்த கிருபை நம்ம வாழ்க்கையில தேவன் தர வேண்டுமானால், அந்த சூழ்ந்திருக்க வேண்டுமானால் தேவனை நம்பி இருக்க வேண்டும். அப்போ தேவனை நம்புகிற நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில கிருபை கொண்டு வரும். இந்த கிருபையை பற்றி கொள்வோமானால் இந்த கிருபை அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ள நம்மை கொண்டு போகும். உண்மைதான். அப்போ அது ஒரு கோர்வையா வருது. அப்ப அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அவங்க நோவாவும் நம்பினாரு, மரியாளும் நம்பினாங்க. ஆமா.
இது எப்படி ஆகும்னு கேட்டாங்க, நான் நம்பினாங்க. நம்புறது மட்டும் இல்லாம இது எப்ப என்னமாய் முடியுமோ அப்படின்ட்டு இது பண்ணிட்டு தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் மேல தன்னுடைய பாரத்தை அவள் வைத்து விட்டாள். காரணம் என்னன்னு கேட்டா, கிருபை அங்கே சூழ்ந்து கொண்டிருந்தது. கர்த்தரை அந்த மரியாள் நம்பி இருந்தபடினால் இது கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த வசனத்தையும் அந்த வசனத்தையும் ஒரு முறையாய் நாம் வாசிக்கலாமா? லூக்காவின் சுவிசேஷம் 30வது வசனம் வாசித்தோம். பிறகு 37 பாருங்களேன். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ கிருபை மரியாளை சூழ்ந்து கொள்ள காரணம் என்ன? தேவனுக்கு நம்பி இருந்தாங்க. அதனாலதான் அந்த வசனம் என்ன சொல்லுது? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுள். ஏன்னா பைபிள்ல இன்னொரு வசனம் பாஸ்டர், இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே தியானிச்சத, ஒரு 400 வருஷம் இருண்ட காலத்துக்கு பிறகு யோசேப்பு நீதியா வாழ்ந்தார். ஏன்னா யோசேப்பு நீதிமான்னு வசனத்துல தான் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவரோடு கூட தொடர்பு இல்லாத ஒரு நாட்களிலும், மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பே இல்லை 400 வருஷம் இருண்ட காலம். அப்படிப்பட்ட காலத்திலும் இந்த யோசேப்பு அந்த நாட்களிலே வாழ்ந்த வாலிபர்களின் நடுவில் தேவ பார்வையில் நீதி பெற்றார்னா அவர் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நியமங்களை கை கொண்டு நடந்திருக்க வேண்டும். கர்த்தர் நீதிமானா அவரை மாற்றினார், ஆண்டவர் அவரை வழிநடத்துறார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது இந்த நீதி, இந்த நேர்மை, இந்த நியாயம் எல்லாம் தேவனுக்கு ஏற்றதா நம்ம வாழும்போது ஆண்டவர் அந்த கிருபையை நம்ம வாழ்க்கையில விளங்க பண்றாரு. அப்ப எல்லாமே ஒரு கோர்வையா தானே வருது. உண்மைதான். அதனால ஏன்னா பயங்கரமான சேலஞ்சிங்கான விஷயம் தானே இது. ஏன்னு கேட்டா, அந்த கிருபை நல்லது என்று வசனம் சொல்லுகிறது. கிருபை இருந்தாதான். ஏன்னா இந்த மரியாள் எடுக்கிறது ஒரு பெரிய ரிஸ்க். ஆமா. ஏன்னா மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி அவங்களை கண்டுபிடிச்சிட்டா கல்லெறிந்து கொள்ளணும். அதாவது தகப்பனின் வாசலுக்கு முன்னே கொண்டு வந்து நிற்க வைத்து கல்லெறிந்து கொல்லப்படணும்ன்றத உபாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறத காண்பித்தீங்க. அப்போ கல்லெறிந்து கொல்லப்படணும். அப்போ தன் வாழ்க்கையை உயிரை பணிய வைக்கிறாங்க, தேவ திட்டத்தை நிறைவேற்றணும். ஆமென், ஆமென். அதனால்தான் அவளோடு கூட கிருபை இருக்கு. கண்டிப்பா. அதனால்தான் கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்ட்டு வாழ்த்துகிறதாக வசனத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, அப்படிக்கு இன்னும் கூட நம் வசனத்தில் வாசிக்கும்போது அவர் கிருபையை கொடுக்கிறவர் அல்லவா. 86வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாமே. 86வது சங்கீதத்திலே 13வது வசனம், 86 13வது வசனம். அங்கே நீர் எனக்கு பாராட்டின உம்முடைய கிருபை பெரியது. ஆமென். அப்போ கிருபை பாராட்டுகிறார். யாருக்கு? மரியாளுக்கு, நோவாவுக்கு கிருபையை கொடுத்துகிறார். அப்போ வசனம் சொல்லுது, நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது. அப்போ இப்பேற்பட்ட கிருபையை குறித்து நம்ம ஒரு காலம் எப்படி இருக்கக்கூடாதுங்க? அசதியாய் இருக்கக்கூடாது, நிர்விச்சாரமாய் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, அப்படிக்கு 90வது சங்கீதம் 90வது சங்கீதம் அங்கே ஒரு வசனத்தை வாசிக்க முடிகிறது. 14வது வசனம். அங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? கிருபையை குறித்து அங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலை தோறும் எங்களை உம்முடைய கிருபையினாலே திருப்தியாக்கும். இப்போ எதில் திருப்தியாக்க ஆகிறதுங்க? பணத்தினால, வசதியினால, பட்டத்தினால, படிப்புனால, அல்லது தனக்கு இருக்கிறதான பொருளாதாரத்தின் மேன்மையினால திருப்தி ஆகாம இங்க சங்கீதக்காரன் கேட்கிறாரு, கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். அதுதான் இந்த வசனத்தில் நீங்கள் சொல்லும் போது ஃபாதர் பர்க்மன்ஸ் அவங்க ஒரு பாடலை பாடியிருக்கிறாங்க. அதாவது, வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினார் புகழிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும். அதாவது அந்த வசனம் வரும்போதே அந்த வசனத்திலிருந்து எடுத்து பாடுறதுனால அது கவனத்துக்கு உடனே வருது. அதாவது திருப்தியாக்கும் உடைய கிருபையினால். இப்போ இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையே திருப்தி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா. ஆனா சங்கீதக்காரனுடைய ஒரு விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டா, உடைய கிருபையினால் என்ன செய்யும்?
திருப்தியாக்கும். பாஸ்டர், அதான் ஒரு விஷயம் நீங்க சொல்லும் போது திருப்தி இல்லாத வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது சில பேருக்கு எல்லாமே இருந்து கூட திருப்தி இல்லாத இருக்கிறாங்க. உண்மை, அவங்களுக்கு எல்லாமே இருக்கு, ஆனா உலக பிரகாரமான காரியம் எல்லாம் இருக்கு, ஆனா தேவ கிருபை இருக்குங்களா? அதுதான் சொல்றேன். இல்லையே. அதுதான் ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த சங்கீதத்தை எழுதுகிறது வந்து மோசே, மோசேயின் ஜெபம் அப்படின்ட்டு தான் 90வது. அப்போ மோசே கேட்கிறது என்ன? உம்முடைய கிருபையினால் திருப்தியாக்கும். இப்போ இந்த மோசே 80வது வயதுல அத்தனை லட்சமான ஜனங்களை நடத்தும் பொழுது அவர் விரும்புறது என்னன்னு கேட்டா, தேவனுடைய கிருபை எனக்கு வேணும். ஆமென். அப்போ கிருபை இல்லாம எதையும் நம்மால செய்ய முடியாது. அப்போ இன்றைக்கு மோசே எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறது போல இன்றைக்கு ஊழியக்காரர்கள் ஜனங்களை பாவ தேசத்திலிருந்து பரலோக ராஜ்யத்திற்கு அல்லது நித்திய ஜீவனுக்குள்ளே நடத்தும் பொழுது நடத்துகிற காரியத்திலும் ஊழியக்காரருக்கு என்ன வேணுங்க? திருப்தி வேணும், கிருபை வேணும். கிருபை இருந்தா தான் அவங்களை என்ன செய்ய முடியும்? நடத்த முடியும், கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்க முடியும். ஒரு சிலரை பார்க்கும்பொழுது தான் செய்கிறது எனக்கு திருப்தி அப்படின்னு நினைப்பாங்க. ஒருவேளை சவுல் ராஜா கூட அப்படிதான். நாம் அதை குறித்து பார்க்க போகிறோம். காரணம் என்னட்டா, அந்த மனுஷன் செய்யற காரியங்கள் தேவனை திருப்திப்படுத்தல, தனக்கு தானே திருப்தி உண்டாகும்படி அநேக காரியங்களை செய்திருக்கிறார் என்பதற்கு வேதத்திலே ஆதாரங்கள் இருக்கு. ஆனா மோசேவுடைய வாழ்க்கையில என்னன்னு கேட்டா, என்னை திருப்தியாக்கும். எதில் திருப்தியாக்கணும்? உம்முடைய கிருபை இருந்தாதான். அப்படி அவருடைய கிருபை இருந்ததுனால தான் மோசே என்ன செய்திருக்காருன்னு கேட்டா, வேதத்தில் பல இடங்களிலே பார்க்கும்பொழுது தாவீதை குறித்து நிறைய இயேசு பேசியிருந்தாலும் மோசே குறித்து அதிகமாக பேசியிருக்காரு. ஏன்னு கேட்டா, ஒருத்தன் வந்தான் குஸ்ரோகி, அடுத்து என்ன சொல்றாரு? மோசே சொன்ன காணிக்கை போயிட்டு செலுத்து. அதே நேரத்தில் மோசே உங்களுக்கு என்ன சொன்னாரு? அதன்படி போய் செய். மோசையின் நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்கு? அவன் மோசையை அடிக்கடி கோடிட்டு காட்டுகிறார். அதற்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க ஆகமங்கள் ஆதியாமத்தில் இல்லாவிட்டாலும் யாத்ராமத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது உபாகமம் வரையிலும் அநேக இடங்களிலே கர்த்தர் தனக்கு கற்பித்தபடி, கர்த்தர் எனக்கு கொடுத்த மாதிரியின்படி, கர்த்தர் என் இடத்துல சொன்னபடி அப்படின்ட்டு அடிக்கடி மோசே சொல்லிட்டே இருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, தேவ கிருபை. ஏன்னா ஒண்ணு பாஸ்டர், ஊழியம் என்பதும் தேவ சித்தத்தின்படி தான் நடத்தணும். தேவனுடைய விருப்பத்தின்படி தான் நடத்தணும். நம்ம சொந்த இஷ்டமா செய்வது ஊழியம் இல்லை. நமக்கு ஆண்டவர் சில தாளந்துங்களை தந்திருப்பார், நமக்கு சில டேலண்ட்டுங்க தெரியும். நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணாம தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம அர்ப்பணித்தால் தானே பாஸ்டர் தேவன் வெளிப்படுவார். அப்பதான் அதுவும் அந்த திட்டம் நிறைவேறணும்னாக்கா அவருடைய கிருபை நமக்கு இருக்கணும். கண்டிப்பா. அந்த கிருபை இல்லாவிட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. நமக்கு நன்றாக தெரியும், எவ்வளவோ பெரிய பெரிய பட்டதாரிகள் நிறைய டிகிரி வாங்கியிருக்கலாம், ஆனா சரியான முறையில சபையை நடத்துறதுக்கு கிருபை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றுமே படிப்பறிவு அதிகமாக இல்லாதவங்க கூட தேவ கிருபையினாலே நன்றாய் சபைகளை என்ன செய்கிறாங்க? நடத்துகிறாங்க. எத்தனையோ பேர் பெரிய பெரிய பட்ட படிப்புகளை வேதாம கல்லூரியில் போயிட்டு படிச்சுட்டு, பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வந்து ஊழியம் செய்யலாம். ஆனால் ஒன்றுமே படிக்காதவங்க மூலமாக கர்த்தர் பல அற்புதங்களையும் செய்கிறார். எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது தேவனுடைய கிருபை இருந்தால் மாத்திரம்தான் வெற்றிகரமாக எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். நம்ம சவுலுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் தேவ கிருபையை எழுந்து போனதாக வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற வழி என்ன? யாருக்கெல்லாம் தேவ கிருபை தேவன் கொடுக்கிறார் என்று வசனத்தில் வாசித்து கொண்டிருக்கிறோம். இன்னுமா சங்கீதம் 107வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 107வது சங்கீதம் 43வது வசனத்தை, 107:43வது வசனத்தை பாருங்க. Whoever is wise will observe these things and they will understand that the loving kindness of the Lord. ஆமென். அப்போ அங்க வசனம் சொல்லுது, ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஓ, உணர முடியும் இது கர்த்தருடைய கிருபை அப்படின்னு உணர்ந்து கொள்ள. ஆனா எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். அப்போ ஒவ்வொரு முறையும் நாம எதை செய்தாலும் சரி, தேவ கிருபை என்னோடு கூட இருக்கிறதா இல்லையா என்பதை உணர்ந்து செயல்படணும். இன்னைக்கு இன்னொரு சம்பவத்தையும் சொல்லலாம். சிம்சோன் தன்னிடத்திலிருந்து தேவனுடைய பலன் போய்விட்டது என்பதை அவன் உணராமல் இருந்தான். உணராமல் இருந்து வழக்கம் போல எப்போதும் போல எழும்பலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவனால முடியல. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவ பல முறை அவர் அப்படி எழுந்திருக்கிறார். ஏன்னா அப்ப
அவர் தேவன் தனக்கு தந்த பலன் எங்கன்றது அவர்கிட்ட சொல்லலை. அதனால அவர் எழுந்து போனார். இப்போ இந்த முறை சொல்லிட்டார், அவர் எதை செய்யக்கூடாதோ. பலன் இருந்த வரையிலும் எழுந்தான். பலன் போன பிறகு அவருக்கு தெரியல, நம்ம விட்டு பலன் போயிருச்சின்னு தெரியல. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தர் அவங்களோடு கூட இருக்கிற மாதிரி தான் செயல்படுறாங்க தவிர கர்த்தர் அவங்கள விட்டு விலகினதை உணராமல் அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ யாரோடு கூட கர்த்தர் இருக்கிறார், யாரோடு கூட கர்த்தர் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் பாஸ்டர், பொருளாதாரத்தை வச்சு இவரோடு கூட கர்த்தர் இருக்கிறாரு, அவர் உயர்த்தினார்ன்றதை நான் நம்புறதே கிடையாது, அதை ஒத்துக்கிறதும் கிடையாது. பொருளாதாரத்தை இயேசு இல்லாதவங்க கூட உலகத்தில் செழிப்பாக தான் வாழறான். ஆமாம். அப்போ இவங்களுக்கு செழிப்பு என்பது தேவனால் தான் வருகிறதா இல்லை சாத்தானிடத்திலிருந்தும் அவைகள் வருகிறதா என்பதை நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் கொடுத்தால் நிரந்தரமாக நிற்கும், சாத்தான் கொடுத்தா எடுத்துக்கொள்வான். அதுக்காக நான் ஏற்கனவே ஒரு 2-3 முறை சொல்லியிருக்கேன். அதே வசனத்தை மறுபடியுமா இங்க ஞாபகப்படுத்த நான் விருப்பப்படுறேன். பொருளாதாரம் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அல்ல. பொருளாதாரத்தினாலே ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கேன்னு என்ன சொல்ல முடியாது. தேவ கிருபை இருக்கணும் கண்டிப்பா. இப்போ அதுதான் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்துல பார்க்கும்பொழுது 6:17 வசனம். 1 தீமோத்தேயு 6:17 இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் அப்படின்னாக்கா யாரு? பொருளாதாரத்துல வசதியா இருக்கிறவர்கள், இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். அவங்க நம்பிக்கை எது மேல இருக்கக்கூடாது? ஐஸ்வர்யத்தின் மேல், பொருளாதாரத்து மேல இருக்கக்கூடாது வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஆமென். அப்போ அந்த பொருளாதார ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் யார் என்று கேட்டால் தேவன். அவர் எப்படி கொடுக்கிறாராம்? நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஏன் நம்பிக்கை வைக்கணும்? பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு நான் பெரிய பணக்காரன், வசதி உள்ளவன், நான் பெரியவன், வல்லவன், நல்லவன் சொல்றதுக்கு இல்லை. அடுத்த வசனம் சொல்லுது நன்மை செய்யவும். 18வது வசனம். அந்த பொருளாதாரத்தை வச்சு என்ன செய்யணும்? நன்மை செய்யவும். அதே நேரத்தில் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகும். ஆமென். அந்த 18வது வசனத்துல பாருங்க, நற்கிரியைகளில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். யார் பெரியவன் அப்படின்னு பார்த்தா, யார் நன்மை செய்யறானா அவன் தான் ஐஸ்வர்யவான். பணத்தை பீரோல வச்சு பூட்டிட்டு இருக்கவன் பெரிய ஐஸ்வர்யவான். தேவனுடைய பார்வையில் அவர்கள் ஐஸ்வர்யவான்கள் அல்ல, உலக பார்வையில் இருக்கலாம். அதுதான் சொல்றேன், ஒருவன் உலக பார்வையில் அவன் உயர்ந்ததா இருக்கிறதுனால கர்த்தர் அவனோடு இருக்கிறாரு, ஒரு பெரிய ஊழியக்காரன் சொல்றதெல்லாம் தவறான விஷயங்கள் என்றதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அப்போ நன்மை செய்யும் 18வது வசனம். நற்கிரிகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவனும். தாராளமா என்ன செய்யணுமா? கொடுக்கிறவர்களாகவும் உதாரத்துவம் உள்ளவர்களா இருக்கவும். உதாரத்துவமா இருக்கணும். எல்லாத்தையும் கணக்கு போட்டு செய்யறதுன்றது வேற. உதாரத்துவம் உள்ளவர்களா இருக்கும். அதுக்கு அடுத்து பாருங்க 19வது வசனம், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி. இதுலயும் கரெக்டா வருது பாருங்க. நித்திய ஜீவனை என்ன பண்ணும்? பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கும் அவர்களுக்கு கட்டளையிடு. இப்போ ஆமா, கட்டளையிடு. அப்போ நித்திய ஜீவன் ரொம்ப முக்கியம் என்பது எல்லா இடங்களிலும் போடப்பட்டிருக்கு. ஆமா, எல்லா ஊழியர்களும் தேவனோடு இணைந்து வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரும் இந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்கு தான் ஓடினார்கள் என்பதை அவங்க வாழ்ந்த அந்த காரியத்திலும் அவர் எழுதி வைத்திருக்கிற காரியங்களிலும் ரொம்ப தெளிவாய் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆமாம், அதை குறித்த அறிவு அவங்களுக்கு அந்த நாட்களில் இருந்தது. பட் இன்னைக்கு நம்ம நவீனத்துவம், அதாவது டெக்னாலஜி அதிகமாக இருந்தோம், அந்த உணர்வில்லாமல் வாழுகிற ஒரு உலகத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமாம். அப்போ எத்தனை பேருக்கு இந்த நித்தியத்தை குறித்து சொன்னாலும் இன்னைக்கு குறித்து பார்ப்போம். அவங்க சொல்கிற ஒரு விஷயம், நாளைக்கு என்ன பண்ணுறோன்னு பார்க்காத, இன்னைக்கு குறித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லு. நல்ல விஷயந்தான். இன்னைக்கு நமக்கு இருக்கிற காரியத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் இந்த நித்திய ஜீவன் பற்றி கொள்ளுகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் வாழுகிறோமா என்பதை நம்ம ஆராய்ந்து தானே பார்க்கணும். ஆமாம். அப்போ இந்த வசனத்தின் படி பார்த்தா ஐஸ்வர்யத்துக்கும் நித்திய ஜீவனுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஐஸ்வர்யத்தை வச்சுக்கிட்டு நான் ஐஸ்வர்யவான் சொல்லக்கூடாதான். நித்தியத்தை குறித்து என்ன பண்ணும்? நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி என்ன பண்ணும்? அவங்களுக்கு போதி சொல்லி கொடு. அப்போ பணத்தை வச்சுக்கிட்டு நான் பெரிய மீட்டிங் நடத்தினேன், அற்புதம் நடந்ததுன்றது பெருசு இல்லை. கண்டிப்பா அவங்களை எங்க எதுக்கு நேரா நடத்தணும்? நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்துகிறவர்களா இருக்கிறவன் தான் யாரு? ஐஸ்வர்யவான். பரலோகத்தின் பார்வையில் அவன் ஐஸ்வர்யவான். அப்ப யாரெல்லாம் ஒருவேளை உலக வாழ்க்கையில ஏழ்மையா இருக்கலாம், உலக வாழ்க்கையில அவங்க பொருளாதாரத்துல அடித்தளத்துல இருக்கலாம்,
ஆனாலும் அவங்க இந்த ஆத்துமாக்களை தேவனுக்கு நேராக நடத்துகிறாங்க தெரியுங்களா, ஜனங்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்துகிறாங்க. அவங்க தான் பரலோகத்துக்கு முன்னே ஐஸ்வர்யவான்களாக இருப்பாங்கன்னு அந்த வசனத்தில் தெரிந்து கொள்ள முடியுது. உண்மை. அது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த கிருபை குறித்து இன்னும் ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். அதாவது 119வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 119வது சங்கீதத்தில் 124வது வசனம், 124வது வசனம், உம்முடைய அடியானை உம்முடைய கிருபையின் படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றார். உம்முடைய அடியானை உம்முடைய கிருபையின் படி நடத்தி. அப்போ நாம நடக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா கிருபை தேவைப்படுது. கண்டிப்பா. எப்படி நடக்க? உண்மையுள்ளவர்களாய் நடக்க, தேவனுக்கு பயந்தவர்களாய் நடக்க, எல்லாருக்கும் முன்பாக உத்தமர்களாய் நடக்க உம்முடைய கிருபையின்படி என்னை நடத்தி உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்றாரு. அப்போ நாம் கர்த்தருடைய பாதையிலே நடக்கணும்னாக்கா அவருடைய கிருபை நமக்கு தேவைப்படுது. அதை தான் தேவன் கிட்ட உடைய கிருபையின் படி என்னை நடத்தி அப்படின்றாருங்க. அடுத்து 147வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 147வது சங்கீதத்தில் 11வது வசனம், 147 11வது வசனம். தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். இப்போ சவுல் மேல தேவன் பிரியமா இல்லை. இங்க என்ன சொல்லியிருக்குங்க? The Lord takes pleasure in those who fear him, in those who hope in his mercy. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு மனுஷன் மேலே கர்த்தர் பிரியமா இருக்கார் அப்படின்னு சொன்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக இருக்கு. தமக்கு பயந்து. அப்போ சவுலுக்கு என்ன இல்லைங்க? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அதனால தான் கிருபை. அதனால தான் அவர் தொடர்ந்து தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்கிறார். ஒன்று அந்த ராஜாவை விட்டு வைக்கிறாரு. அடுத்தது தேவனுக்கு பிரியமில்லாத பலியை கொண்டு வர்றார். நல்ல வகைகளை கொண்டு வந்து பலி செலுத்துறேன்ற பார்வையில் அதை கொண்டு வந்துடுறார். ஆமா. அப்போ அது கீழ்ப்படியாம போறாரு. அது கீழ்ப்படியாததுக்கு காரணம் தேவன் செலுத்துகிறேன்ற பார்வைன்றதை விட அது அருவருப்பு, அதை சுட்டெரிச்சணும்னு ஆண்டவர் கட்டளையிட்டார். அப்போ அந்த அருவருப்பை எங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாருங்க? இவர் தன்னுடைய எல்லைக்குள்ள கொண்டு வரணும். தேவ பயம் இல்லாதனால தானே கண்டிப்பா அதை செய்யறாரு. தேவ பயம் இல்லாதனால தான் அருவருப்பை தேவனுக்கு என்று காணிக்கையா செலுத்த வேண்டும் என்று கொண்டு வர. பயம் என்பது நான் நடுங்கி உட்கார்றது இல்லை. ஆமா. பயம் என்பது ஆள் இருந்தாலும் ஆள் இல்லாக்கட்டாலும் சரியா நடப்பது. அது தேவ பயம் இருதயத்தில். கண்டிப்பா. அது மனுஷனுக்கு முன்ன நான் சொல்றேன். இப்போ ஒரு காரியத்தை இது உங்களுக்கு பிடிக்காது, இது சரியில்லை அப்படின்னாலும் நீங்க இருந்தாலும் அதை செய்யறதில்ல, நீங்க இல்லைனாலும் அதை செய்யறதில்ல. அதுதான் பயம். அதே போலதான் கர்த்தருக்கு முன்பதான் 24 மணி நேரமும் அவர் நம்ம நோக்கமா இருக்கிறாரு. அவருக்கு முன்ன நம்ம செய்ய வேண்டிய காரியங்களில் இவைகள் இருக்குதுன்னு கவனிச்சு செய்யறது தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஆமா. அதனால இப்போ இந்த வசனத்தின் படி பார்த்தா தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அப்போ சவுல் மேல பிரியமா இல்லாம சவுலை தள்ளுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ள இல்லை. அதனால தான் கிருபை என்ன பண்ணது எடுத்துக்கொள்ளப்பட்டதாக வசனத்திலே வாசிக்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். ஒன்று என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் இந்த பாயிண்ட்டை முடிக்கிறதுக்கு முன்னே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நடந்தார் அவர் கிருபை தொடர்ந்து சூழ்ந்து கொள்ளும். அவர் கிருபை நம்மோடு கூட இருக்குமானால் அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவும். அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது நித்தியமாக தேவனோடு கூட வாழுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து போயிடுறோம். அப்போ அதுக்கு ஆரம்பமே ஒன்றொன்னா நம்ம சேர்த்து வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா முதல்ல அதை பற்றி கொள்ளணும். அதை பற்றி கொள்றதுக்கு முன்னே தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்கணும். அதுதான் இந்த வசனங்களால் நமக்கு சொல்லுவாங்க. சரி பாஸ்டர். அடுத்து இந்த கிருபை பற்றி இன்னும் கூட கொஞ்சம் நம்ம விளங்கி கொண்டால் மிகவும் பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தை சற்றே திருப்பிக் கொள்ளலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம். அந்த 3வது அதிகாரத்தில் 34வது வசனம். நீதிமொழிகள் 3:34வது வசனம். Surely he sons the scorchful but gives grace to the humble. தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபையை அளிக்கிறார். அப்போ கொடுக்கிறார் என்று நாம் பார்த்தோம். இப்போ மரியாளுக்கு கிருபை கிடைத்தது, நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபையை கொடுக்க, இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையை அளிக்கிறார். அப்போ தாழ்மை இருந்தால் கிருபை கிடைக்கும். கிருபை கற்றவனுக்கு எது கிடைக்குங்க? அழிவில்லாத ராஜ்யம், நித்திய ஜீவன் கிடைக்கும். அதுதான் அழிவில்லாத ராஜ்யம். இன்றைக்கு அநேகரை பார்த்தீங்கன்னா
தாழ்மை இல்லை, பெருமை. ம். எதையோ குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. கண்டிப்பா. நானும் சிலுவை குறித்து அல்லாமல் மேன்மை பாராட்டாமல் இருப்பேன். அதாவது வாயில தாழ்மை இல்லை பாஸ்டர். அதாவது வாயின் வார்த்தையில தாழ்மை பேசுறது இல்லை. நம்ம தாழ்மையா இருக்கணும், நம்ம தாழ்ந்து போனோம், ஆண்டவரே நான் ஒன்னும் இல்லை, ஆண்டவரே உமக்கு முன்னன்றது இல்லை, செயல்முறையில காண்பிக்கிறோமா, பிராக்டிக்கலா அதை வெளியே காட்டணும். ஆமா ஆமா. ஆகவே தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வேதத்திலே வாசித்தது மாத்திரமல்லாமல் யாக்கோபு 4வது அதிகாரம், அவர் அதிகமாய் கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் தாழ்ந்திருப்பானாக்கா அவனுக்கு கிருபை கிடைக்கும். கிருபை பெற்றவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சவுலுடைய வாழ்க்கையில தாழ்மை இருந்ததுங்களா? அது மட்டுமல்ல, படிக்க அந்த 1 பேதுரு 5வது அதிகாரத்திலும் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலும் கூட அதான் சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னு கேட்டா, தேவன் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம். அப்போ எல்லாருமே காமனா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆமா, பெருமை உள்ளவனை தேவன் எதிர்த்து நிற்கிறார். அதாவது தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அழைக்கிறார். அப்போ கிருபை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். அந்த தாழ்மை மரியாதைக்குள் இருந்ததுனால கிருபை பெற்றாங்க. அந்த தாழ்மை நோவாக்குள் இருந்தது, கிருபை பெற்றாங்க. அவர்கள் கிருபை பெற்றதுனால அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற பாத்திரங்களாக மாறினாங்க. அந்த கிருபை அவர்கள் பெறுவதற்கு இன்னொரு காரணம், தேவனை நம்பினார்கள், நம்பி செயல்பட்டார்கள். ஏன்னா நோவெல்லாம் நம்புறதுக்கு சான்ஸே இல்லை பாஸ்டர். அதாவது ஒரு காட்டுக்குள்ளே மழை வந்து ஒரு பேழையை தூக்கிட்டு போக போகுதுன்னு சொன்னால், இப்போ நம்ம இருக்கிற பகுதியில் நம்ம வீடு வச்சுருக்குறோன்னு வச்சுங்களேன், இந்த வீட்டுக்கு மேலே இப்படிப்பட்ட ஒரு பேழையை நீ கட்டணும்ப்பா அப்படின்னு சொன்னால் நம்ம கட்டவுமான்றது யோசிக்கக்கூடிய விஷயம். அந்த நாட்களில் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை, அங்கே இல்லை. அதுவும் அவங்க கட்டுறது காட்டல, அங்கே தண்ணீர் வந்ததாக சொல்லப்படவும் இல்லை. அதனால தான் அவரை கேலி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல பின்னாடி வரப்போகிறது. ஆமாம், ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் முன்குறித்து தான் ஆரம்பிக்கிறார். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க அறியாது இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் மாத்திரம் அந்த நம்பிக்கைக்குள்ளே போய் அந்த 120 வருஷத்துக்கிட்ட அதை கட்ட வச்சு, அதுவும் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அவங்க குடும்பமாக 8 பேரும் ஒன்றா நின்னாங்க பாருங்க. ஆமாம், நடுவில் கூட ஒருத்தர் பிரிஞ்சு போகல. இன்னைக்கு செய்கிற சின்ன சின்ன காரியத்தில் எவ்வளோ பேர் சில காரியங்கள் நடக்கும்போது பிரிஞ்சு போயிடுறாங்க. நகோமியுடைய வாழ்க்கையில் எடுத்துங்களேன், ரூத் ஓர்பால் என்ன செய்யிட்டா, பிரிஞ்சு போயிட்டா. ஆனா ரூத்தோ நகோமியை பற்றி கொண்டாள் அப்படின்னு இருக்கு. அதே போலதான் ஒருவேளை நோவாவின் பிள்ளைகள் 3 பேர் தகப்பனை பற்றி கொண்டிருக்கலாம், ஆனால் அவருடைய மனைவிமார் அவங்க பற்றி கொள்ளணும்ன்ற அவசியம் இல்லையே. என்னையா நடக்காதது சொல்லிட்டு இருக்காரு, நடக்காதது பேசிட்டு. ஆனா அவங்க நின்னதுனால அன்னைக்கு காப்பாற்றப்பட்டாங்க. ரொம்ப கிருபையா சில காரியங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. நம்பணும், நம்பிக்கையினால கிருபை வருகிறது, கிருபையினால அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம். அப்போ அந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் தேவனை நம்புகிற நம்பிக்கையும் தேவன் சொல்லுகிற காரியத்தை கீழ்ப்படிந்து நடக்கணும் என்பதை ரொம்ப துல்லியமாய் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய காரியங்கள் தொடர்ச்சியாக சொல்லப்பட போகிறது. ஆனால் இந்த முறையும் நம்ம ஒரு நேரம் முடிவுக்கு வருகிறோம். ஆனால் தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சி ரொம்ப அருமையாய் அநேக வசனங்களை ஆராய்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். தொடர்ந்து தேவன் வழிநடத்தப் போகிறார். இப்போது ஏற்கனவே நிறைய காரியங்கள் இதிலிருந்து பேசப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அன்பு போதகர் நம்மோடு கூட இணைந்திருந்து அடுத்த எபிசோடில் நம்மோடு கூட பேச போகிறாங்க. மீதியான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் எங்களோடு கூட இருந்து நீங்கள் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி பாஸ்டர். நம்ம தொடர்ந்து அடுத்த எபிசோடில் மீதியான காரியங்களை பார்ப்போம். அதுவரை உங்கள்கிட்ட இந்த விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.